கோடை காலத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் அச்சுறுத்தல், வெப்பவாதம் வராமல் தடுப்பது எப்படி? மருத்துவர்கள் கூறும் முக்கிய அறிவுரைகள். ஹீட் ஸ்ட்ரோக் என்பது ஏப்ரல் மே மாத காலங்களில் பொதுமக்களுக்கு வெயில் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான பாதிப்பாகும். தமிழகத்தில் வெப்பம் அதிகரிப்பது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் அவ்வப்போது தகவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அத்தியாவசியம் இன்றி வெளியே வராமல் இருப்பது நல்லது. அப்படி வெயிலில் செல்லும் போது காட்டன் ஆடைகளை அணிந்து செல்வதுதான் அனைவருக்கும் நல்லது என வெயிலில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஒரு சில இடைவெளியை எடுத்துக் கொள்ள வேண்டும். 1 மணி நேரத்தில் 45 நிமிடங்கள் வேலை செய்து 15 நிமிடம் ஓய்வு எடுக்க வேண்டும். நீர்ச்சத்தின் இழப்பை பூர்த்தி செய்து சிறிது நேரம் வேலை செய்ய வேண்டும். அதாவது மாலை 4 மணிக்கு பிறகு வெளியில் வேலை செய்பவர்கள் வேலை செய்யலாம். அப்போதுதான் வெயில் காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும். குழந்தைகள் வெளியேதான் விளையாட விரும்புவார்கள். அவர்களை வீட்டுக்குள்ளே வைத்து விளையாட சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி வெயிலில் செல்லும் போது தொப்பி அணிவது, குடை எடுத்துச் செல்வது, தேவையான குடிநீர் மற்றும் நீர்ச்சத்து பொருட்களை, உதாரணத்திற்கு இளநீர், வெள்ளரிக்காய் பழங்கள், காய்கறிகள் சாப்பிட வேண்டும். வெளியே செல்லும் கர்ப்பிணி பெண்கள் விரைவாக வீட்டிற்கு வர வேண்டும். வெயில் காலத்தில் சர்க்கரை பானங்கள் எடுத்துக் கொள்வது சோர்வை மட்டுமே கொடுக்கும். குளுக்கோஸ் மற்றும் அதிக சர்க்கரை பானங்களை எடுத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் நீர் இழப்பு அதிகமாகும். அதிகம் சோர்வடைவார்கள். வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள ORS பவுடர் எடுத்துக் கொள்ளலாம். மோர், இளநீர், நுங்கு ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளலாம். ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் போது முதலில் தோல் வறண்டு நாக்கு வறட்சியாக காணப்படும். வேர்வை வராமல் இருப்பது, நீர்ச்சத்து குறைந்து காணப்படும். உடல் சூடு அதிகமாக இருப்பது, காய்ச்சல் போல் இருப்பது, நாக்கு வளர்ச்சி, தலை சுற்றல், கால் சதை இழுப்பது, நீர்ச்சத்து குறைபாடு ஆகிய அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் மருத்துவரை அணுக வேண்டும்.